இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கை கட் பண்ணிக்கலாம். கை கட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு கட் பண்ண கிளாத்துக்கு ஆப்போசிட் சைடு இருக்க கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். கை வந்து மார்க் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா சில அளவுகள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். மித்த அளவுகள் எல்லாமே பழைய அளவுகள் போடுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். கை கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெட்டையாக மடக்கி எடுத்துக்கோங்க. ரெட்டையாக மடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மடிப்பு பகுதி நம்ம சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கை வந்து மடித்து எம்மிங் போடுவோம் பாருங்கள். அதுக்காக நம்ம 1.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி 1.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கை வந்து மடித்து எம்மிங் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கையோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய கையோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பழைய அளவு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வருது. அதுலேருந்து தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் எனக்கு வந்து அதிகப்படுத்த வேணாம், எனக்கு இருக்கிற கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம இருக்கிற அளவே வச்சுக்கலாம். கையோட உயரம் மார்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கை சுற்றளவு தான் மார்க் பண்ண போகிறோம். கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நமக்கு 6.25 இன்ச் வருது. அதுலேருந்து நம்ம 1/4 இன்ச் சேர்த்து 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அவங்க வந்து உடம்ப லூஸ் வைக்கணும் அப்படின்னால கையும் நமக்கு சேர்த்து தானே வரும். பிரித்து விட்டா அப்படின்னா கையும் சேர்த்து தானே நம்ம பிரித்து வர மாதிரி இருக்கும். அதனால் கையும் நம்ம கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ளவுஸில் உள்கை வந்து 2.25 இன்ச் வருது. அதுலேருந்து தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 3.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பெருசாக எதுவும் சேர்க்க போகிறதில்ல, தையலுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கையோட அகலம் பார்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ளவுஸோட கையோட அகலம் 7 இன்ச் வருது. அதுலேருந்து நம்ம தையலுக்கு வந்து 1/2 இன்ச் சேர்த்து 7.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கையோட அளவு நம்ம அதிகப்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கை போடும்போது கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கைக்கிட்டத்தில் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டு விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கையோட லூஸ் கிட்ட மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து உள் கைக்கு போகிற மாதிரி நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் போல் ஒரு ஸ்கேலுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கோடு போட்டுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் தான் கிளாத் பத்தலை, அதனால நான் வந்து அப்படியே விட்டுறேன். உங்களுக்கு நிறைய கிளாத் பத்தலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கையோட ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். ரவுண்டு வரைகிறதுக்காக பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவாக புள்ளி வச்சு அதில் நம்ம ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கையோட ரவுண்டு வரைஞ்சிங்க அப்படின்னா ப்ளவுஸ் போடும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நமக்கு எந்த வித சுருக்கமும் இருக்காது, பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இதே போல் நீங்கள் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரவுண்டை வந்து போட்டு விட்டுக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா கை மார்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா கையோட ரவுண்டை வந்து அவங்க தப்பாக வரைஞ்சிட்றாங்க. அந்த மாதிரி அவங்க வரைஞ்சி கட் பண்ணி தைக்கும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி புஸ் புஸ்ன்னு தூக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கஸ்டமருக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்காது. கஸ்டமருக்கு மட்டும் இல்லை, நமக்கே அந்த மாதிரி இருந்தாலும் பிடிக்காது தானே. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டை வந்து வரைஞ்சி பாருங்கள். அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் கண்டிப்பாக வராது. அடுத்ததை நம்ம அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி அறுக்காத்து போட்டு அடையாளப்படுத்திக்கலாம். அடுத்ததை நம்ம முன்கைக்கு கொஞ்சமாக வெட்டி விடுவோம் பாருங்கள். அதை வந்து நம்ம எப்படி வெட்டுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி முன்னாடி கைக்கு தனியாக வெட்டுறதுக்காக நீங்கள் தனியாலாம் மார்க் பண்ணிலாம் வரைய தேவையில்லை. நம்ம ஏற்கனவே ஸ்கேலில் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். அதாவது முன்னாடி நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துக்கு நமக்கு போகிற மாதிரி கட் பண்ணினாவே போதும். நமக்கு ஷோல்டரோட நடுவில் எல்லாம் போக தேவையில்லை. நமக்கு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துக்கிட்டே நமக்கு ரவுண்டாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் கட் பண்ணும்போது ஷோல்டர் வரைக்கும் கொண்டு போகாதீங்க. கொஞ்சம் முன்னாடியே நம்ம அப்படியே ரவுண்டு வர மாதிரி சேஃபில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே நமக்கு வந்து கை கரெக்டாக வந்துடும். அப்புறம் மறக்காமல் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணி பார்த்தது எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம கையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய கை பார்த்திங்கன்னா நம்மளோட பேக் சைடுக்கு ஆம்கோலுக்கு கரெக்டாக வருதான்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டரில் தையலுக்காக கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையோட ரவுண்டை வச்சு பாருங்கள். நமக்கு ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் கிளாத் பத்தலை அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக இருந்தது அப்படின்னா அப்படியே நம்ம தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியில் ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கையை கட் பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் சைடு கிராஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.